அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். ஒரு காலேஜில் ஒரு பையன், ஒரு இளைஞன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஒரு அழகான சிவப்பு ரோஜாவை கொடுத்து அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு அந்த பையனை நிராகரிக்கிறான். நிராகரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு இல்லைங்களா? ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன காரணம் தான் வழி. என்னன்னா, எல்லாரும் இந்த காலேஜுக்கு BMW காரில், காஸ்ட்லியான பைக்கில் எல்லாரும் வர்றாங்க. இவங்கிட்ட ஒரு சைக்கிள் கூட இல்லை, பஸ்ஸில் காலேஜுக்கு வர்றான். இவனுடைய ப்ரப்போஸலை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை இன்சல்ட் பண்ணி வலியோட நிராகரிக்கிறான். அந்த பையன் கஷ்டப்பட்டு அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து மோட்டாரில், அந்த பைக்கில் அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அதில் ஆராய்ச்சியில் ஈடுபடுறான். அப்போது அந்த வருடம் 2011. இப்போது அந்த பையன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி மோட்டார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்குறான். அந்த கம்பெனியுடைய ஒரு ஒரு வருஷத்துடைய டேர்ன் ஓவர் பல கோடி ஆகுது. இப்போது அந்த பையன் அந்த கம்பெனியுடைய CMO அண்ட் ஃபவுண்டரும் அந்த பையன்தான். அந்த பையன் பேர் ஆதித்யா ஓஷா. இது எல்லாருமே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது நிஜமான விஷயந்தான். அதனால் ஒருத்தங்களை நிராகரிக்கலாம், தப்பில்லை. ஒரு வாய்ப்பையோ இல்லை ஒரு நபரையோ நம்ம கண்டிப்பாக நிராகரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அதற்கான சரியான காரணம் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் எப்போ வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு 100 விழுக்காடு எல்லாருக்குமே வாய்ப்புகள் உண்டு. கீழே இருக்கிறவன் மேலேயும், மேலே இருக்கிறவன் கீழேயும் போகிறதுக்கு 100 விழுக்காடு நிச்சயமாக வாய்ப்பு உண்டுங்க. என்றைக்குமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கிராமப்புறத்தில் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில், ஓடமும் ஒரு நாள் வண்டி இல்லைன்னு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையுடைய நிலைமை. யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறுங்க. சீசா மாதிரி தான் வாழ்க்கை. அதனால் எந்த ஒரு வாய்ப்பையோ இல்லை நபரையோ நிராகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு செய்யுங்க, சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.